குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். விசுவாவசு வருடம் தை மாதம் 10ஆம் தேதி சனிக்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கிலம் 24/1/2026 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:35 திதி அதிகாலை 12:51 வரை பஞ்சமி, இரவு 11:14 வரை சஷ்டி, அதன் பின்பு சப்தமி திதி ஆரம்பமாகிறது. நட்சத்திரம் பிற்பகல் 1:19 வரை உத்திரட்டாதி, அதன் பின்பு ரேவதி. நாம யோகம் இன்று பிற்பகல் 1:21 வரை சிவம், அதன் பின்பு சித்தம். கரணம் இரவு 11:14 வரை தைத்துல கரணம், அதன் பின்பு கரசை கரணம் ஆரம்பமாகிறது. அமிர்தாதி யோகம் பிற்பகல் 1:19 வரை சித்த யோகம் இருக்குது. அதன் பின்பு மரண யோகம். மதியத்துக்கு மேலே நல்ல நிகழ்வுகள் எதையும் செய்ய வேண்டாம். நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 மாலை 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை. இரவு 9:30 10:30. வாரசூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சந்திராஷ்டம் நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:19 வரை. மகம் பின்பு பூரம் நட்சத்திரம் சந்திராஷ்டமம். இன்றைய தினம் சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமையில் ஒரு விஷயத்தை செய்யலாம். அது என்னன்றதை நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு சொல்லலாம். இன்றைக்கி சனிக்கிழமை அப்படின்றதுனால இன்றைய தினம் ஆஞ்சநேயர் வழிபாடு, அதே போல் பைரவர் வழிபாடு கூட இன்றைக்கி செய்யலாம். அரச மரமும் வேப்ப மரமும் இருக்கின்ற இடத்துல ஒரு பரிகாரத்தை செய்யலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கோச்சாரத்தை பார்த்துடலாம். மகர லக்னம். லக்னத்துக்குள்ளே சூரியனும் புதனும் அங்காரக பகவானும் சுக்கிர பகவானும் இணைந்திருக்கிறார்கள். கும்பத்தில் ராகு பகவானும் மாந்தி பகவானும், மீனத்தில் சனி பகவானும் சந்திர பகவானும், மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது பகவான். சரி, இன்றைய தினம் சனிக்கிழமை. இந்த பணம் வராதவங்க, பணம் கொடுத்துட்டு வரல அப்படின்னு இருக்கிறவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த வேப்ப மரம் அரச மரம் இருக்கின்ற இடத்துல நாகங்கள் இருக்கும். அது கீழே விநாயகர் இருக்கும். அதுதான் நமக்கு சிறப்பு. அந்த விநாயகர் இருக்கிற இடத்துல ஒரு 11 தீபம் ஏற்றிடுங்க. ஏற்றின பிறகு நீங்கள் உங்கள் விருப்பம், வெத்தலை பாக்கு பழம் வைக்கிறதுலாம் அது உங்கள் விருப்பம். தீபம் மட்டும் 11 போடணும். புது அகலில் தான் போடணும். நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டுட்டு 11 புளியங்கொட்டை. நான் வீட்டில் உங்களுக்கு புளி இருந்தால் கூட அதிலேருந்து எடுத்துக்கோங்க புளியங்கொட்டையை. 11 புளியங்கொட்டை இந்த தெற்கு நோக்கி நிற்கணும், இல்லை வடக்கு நோக்கி நிற்கணும். அந்த இடத்துல எங்கே வசதி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. வேப்ப மரம் அரச மரம் இருக்கின்ற இடத்துல கோவில், அந்த கோவில் உள்ளே இருக்கும். சில இடத்துல அது கீழே விநாயகர் இருக்கும். இந்த தீபத்தை ஏற்றி முடிச்சுட்டு அதன் பிறகு 11 சுற்றி வந்துடுங்க. சுற்றி வந்துட்டு வடக்கு நோக்கி நின்று தெற்கு நோக்கி பின்பக்கமாக ஒரு புளியங்கொட்டையாக அவர்கள் பேரை சொல்லி போடணும். யார் உங்களுக்கு பணம் தரணுமோ அவங்க பேரை சொல்லி எனக்கு இவங்க பணம் கொடுத்துடணும், என் பணம் சேர்ந்துடணும். நகையோ பணமோ இல்லை எது கொடுத்துருந்தாலும் சரி, அது சேர்ந்துடணும்னு சொல்லி ஒரு புளியங்கொட்டையாக எடுத்து உங்கள் தலைக்கு பின்னாடி போட்டுடணும். போட்டுட்டு அது மிதிக்கலாம் கூடாது திரும்பவும். அதனால தான் முதல்லையே 11 சுத்த சொல்லிடுறது. சுற்றிட்டு இதை செஞ்சுட்டு நல்லா வேண்டிக்கிட்டு வாங்க. அந்த விநாயகரையும் அரச மரம் வேப்ப மரம் ரெண்டும் எதுனா சிவன் பார்வதி, மகாவிஷ்ணு மகாலட்சுமி, இதை தான் அதை சொல்லணும்.
சரிங்களா? அதனால் நல்லா கும்பிட்டுட்டு வாங்க. நிச்சயமாக உங்கள் பணம் வரும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் இது செஞ்சுக்கிட்டே வாங்க. உங்கள் கொடுத்த பணம் விரைவில் வந்து சேரும். இப்போது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, குடும்பத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். இன்றைக்கி விரயங்கள் ஏற்படும். அந்த விரயத்தை சுபவிரயமாக மாற்றிக்கங்க. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வியாபாரத்தில் உழைப்பு அதிகரிக்கும். சக ஊழியர்களால் அமைதி இல்லாத ஒரு தன்மை. எப்பொழுதுமே 12ல் சந்திரன் வந்தாலே தூக்கம் இருக்காது. ஒரு மாதிரி அலைச்சல்கள் அதிகரிக்கும். அதனால் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்கள் கூட வேலை செய்கிறவங்களால ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும். அமைதி இல்லாத தன்மை ஏற்படும். நினைத்த சில வேலைகளை தாமதமாக ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருந்தாலும் வரவு இருக்கும், செலவும் இருக்கும், லாபமும் இருக்கும். அதிர்ஷ்ட தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். பரணி நட்சத்திர கவனம் தேவை. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதங்கள்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, லாபங்கள் அதிகரிக்கும், வெற்றி கிடைக்கும், தொழிலில் மேன்மை இருக்கும். இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அமோகமான ஒரு வெற்றி கிடைக்கின்ற நாளாக இருக்குது. பிடிவாத குணத்தை இன்றைக்கி தளர்த்திக்கங்க. அதே சமயத்தில் இந்த காயலாங்கடை தொழில் பண்ணுறவங்களாம் இன்றைக்கி அவ்வளவு அமோகமாக இருக்கும். அவ்வளவு பண வரவு அதிகரிக்கும். மனதில் நினைத்த காரியங்கள்லாம் கைகூடும். பெற்றோரிடத்தில் ஆதரவு மேம்படும். வெளிவட்டாரத்தில் செல்வம் செல்வாக்கெல்லாம் உயரும். புதிய பொறுப்புகள் பதவிகள்லாம் கிடைக்கும். வீடு விற்பனையில் கவனம் தேவை. வியாபாரத்தில் இடமாற்றம் சார்ந்த எண்ணங்கள் உருவாகும். உத்தியோகத்தில் திறமைகளை வெளிப்படுத்துங்க. பாராட்டுகள்லாம் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4 அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நீல நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகள் மேம்படும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பதவிகள்லாம் கிடைக்கும். மிருகசீரிஷ நட்சத்திர பாராட்டுகள் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். அதே மாதிரி கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு. வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் ஒரு புதுமையான சிந்தனைகள்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள். பொருளாதார ரீதியான ஒரு முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். சுபகாரியங்களில் எதிர்பார்ப்புகளாக நிறைவேறும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். விலையுயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும். இன்றைய நாள் அன்பு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7 அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்கார முன்னேற்றமான ஒரு நாள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, உறவினர்கள் பற்றிய புரிதல்லாம் இன்றைக்கி அதிகரிக்கும். உத்தியோகத்தில் பொறுப்புகள் மேம்படும். அதே மாதிரி செலவுகளால் இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் இன்றைக்கி விலகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மனசில் ஒரு புதுவிதமான ஒரு தேடல் உருவாகுகின்ற ஒரு தன்மை. வர்த்தக பணிகளில் சிந்தித்து செயல்படுங்கள். காப்பீட்டு வகையில் ஆதாயம் கிடைக்கும். இன்சூரன்ஸு இந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் தன்னம்பிக்கை நிறைந்த ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7 அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திர புரிதல்லாம் அதிகரிக்கும். பூசம் நட்சத்திர நெருக்கடிகள் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திர தேடல்கள் உருவாகின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சந்திராசிரமம் இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருங்க. குழப்பங்கள் அதிகரிக்கும். பணத்தில் கவனமாக இருக்கணும். விலையுயர்ந்த பொருட்கள் கொண்டு போகிறீங்கன்னா அதில் மீது கவனமாக இருங்க. வேலை செய்கிற இடத்துல பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். பொழுதுபோக்கு சார்ந்த செயலில் கவனம் தேவை. கணவன் மனைவியிடையே புரிதல் இருக்கணும், விட்டு கொடுத்தல் இருக்கணும். யாருடைய செயல்களிலும் தலையிடாமல் இருப்பது நல்லது. எதிலும் பொறுமை தேவை. வேகத்தை விட விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். இன்றைக்கி நீங்கள் விநாயகரையும் அதே மாதிரி வராகியும் வழிபாடு பண்ணிட்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி சனிக்கிழமையில் வராகி வழிபாடு செஞ்சால் நல்லது. சிம்மராசி நேயர்கள். அதிசய மேற்கிசை அதிசயன் 8ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் நிறைந்த நாள். பூரம் நட்சத்திரக்கார பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை இன்னைக்கு தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள். சவாலான செயல்களையும் சாதாரணமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு தன்மை. சகோதர வழியில் ஒற்றுமை ஏற்படும். வெளிவட்டாரத்தில் ஒரு புதிய அனுபவம் கிடைக்க. எதிர்பார்த்த சில இடமாற்றம் சாதகமாக அமையும். தொழிலில் ஒரு மேன்மை கிடைக்கும். அதே போல் இன்றைய நாள் கூட்டாளிகளால் அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இருக்குது. வியாபாரத்தில் சில சூட்சமங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பொறுப்புகள்லாம் கிடைக்கும். மனதளவில் ஒரு புத்துணர்ச்சி உண்டாகும். இன்றைய நாள் உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. அதிர்ஷ்ட இசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை ஏற்படும். அஸ்தம் நட்சத்திரக்கார் நிறைய மாற்றங்கள் சாதகமாக அமையும். அதே மாதிரி சித்திரை நட்சத்திர புத்துணர்ச்சியான ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, குடும்பத்தில் மதிப்பு மரியாதை மேம்படும். தன வரவு நன்றாக இருக்கும். மகிழ்ச்சி இருக்கும். வேலையில் மாற்றங்கள் கிடைக்கும். வேலையே இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கின்ற ஒரு தன்மையும் இருக்குது. பொறுப்புகளும் அதிகரிக்கும். வண்டி வாகனங்களை பழுது செய்யக்கூடிய ஒரு தருணம். நெருக்கமானவர்களுக்காக சில வேலைகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். நட்புகள், அதிகாரிகளுடைய நட்புகள்லாம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் குறையும். வியாபாரத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். திட்டமிட்ட காரியங்கள்லாம் கைகூடி வரும். மனதளவில் இருந்து வந்த சஞ்சலங்கள் சங்கடங்கள்லாம் இன்னைக்கு விலகும். இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாகவும் வருவாய் வருகின்ற ஒரு நாளாகவும் இருக்க. அதிசய வடமேற்கு அதிசய 4ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை மேம்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் குறையும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சஞ்சலங்கள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, புதிய திட்டங்களை செயல்படுத்துவீங்க. உறவுகளால் ஏற்பட்ட நெருக்கடிகள்லாம் குறையும். ஆடம்பரமான செலவுகளை குறைத்து சேமிப்பை மேம்படுத்துங்க. அதே மாதிரி ஆன்மீக பணிகளில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும். பொழுதுபோக்கு விஷயத்தில் ஈடுபாடு ஏற்படும். உத்தியோகத்தில் வேகத்தை விட விவேகத்தோடு செயல்படுவது சிறப்பை தரும். இன்றைய நாள் கோபத்தை குறைத்து கொண்டால் இன்றைய நாள் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். யார் மீதும் கோபப்படாதீங்க. முயற்சி எடுங்க. முடியாதது எதுவும் இல்லை. தந்தையால் அனுகூலம் ஏற்படும். சகோதர வழியில் அனுகூலம் ஏற்படும். சில விஷயத்துங்களில் போராடி தான் ஜெயிக்கணும்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு தன்மை ஏற்படுகின்ற ஒரு தருணம் இன்றைக்கி இருக்கும். அதனால் கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசய மேற்கு திசை. அதிசய எண் 6ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெளிர்நீல நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் குறையும். அனுஷ நட்சத்திரக்கார ஆர்வங்கள் அதிகரிக்க. கேட்டை நட்சத்திரக்காரர்கள் விவேகத்தோடு செயல்படுவது நல்லது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்கள் ரொம்ப நாளாக இருந்து வந்த பார்க்காம இருந்த ஒரு நண்பர்களை கூட இன்றைக்கி சந்திக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமையும். அதே மாதிரி ஆரோக்கியம் தொடர்பான விரயங்கள் ஏற்படும் சில விஷயங்களை போராடி மேற்கொள்ளக்கூடிய ஒரு தருணம். அதே மாதிரி கலை பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் சில மாற்றங்களால் ஆதாயம் அடைகின்ற ஒரு தருணம். உத்தியோகத்தில் சாதகமான ஒரு சூழல்லாம் அமைகின்ற ஒரு நாளாக இருக்குது. எந்த விஷயத்திலையும் உழைப்புகள் அதிகரிக்கும். இன்றைய நாள் உங்களுடைய எஃபர்ட்டை போடுங்க, நிச்சயமாக அதில் ஒரு நன்மை நடக்கும். உழைப்பும் நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி அமையும். அதனால் நன்மைகள் நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திப்புகள் இன்றைக்கி ஏற்படுகின்ற ஒரு தருணம். புராடம் நட்சத்திரம் ஆர்வங்கள் அதிகரிக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு பொறுப்பு அதிகரிக்கும், உழைப்பு மேம்படும், உழைப்பு அதிகரிக்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மனதளவில் புதிய ஒரு தைரியம் உருவாகின்ற ஒரு நாளாக இருக்குது. சுபகாரியங்களுக்கான எண்ணங்கள் கைகூடும். புதிய பொருள் சேர்க்கை ஏற்படும். புதிய துறை சார்ந்த தேடல்கள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாள். ஆன்மீக பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்கள் சாதகமாக இருப்பார்கள். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. சக ஊழியர்கள்லாம் ஆதரவாக இருப்பார்கள். இன்றைய நாள் முயற்சி மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி தைரியத்தோடு எதையும் செய்யுங்கள். திருவோணம் நட்சத்திர தேடல்கள் மேம்படும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் முன்னேற்றம் உண்டாகுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்கள் கணவன் மனைவியிடையே மனம் விட்டு பேசுங்க. அது பேசுறதுனால புரிதெல்லாம் ஏற்படும். தள்ளிப்போன சில வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். ஆரோக்கியம் சீராகும். உறவினர்களிடம் எதிர்பார்த்த சில உதவிகரம் கிடைக்கும். வியாபாரத்தில் சில சூட்சமங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தருணம். அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை மேம்படக்கூடிய ஒரு நாள். தனம் சார்ந்த சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி நிறைந்த நாளாகவும் வரவும் இருக்கும், செலவும் இன்றைக்கி இருக்கும். வெளி உணவுகளை தவிர்ப்பது மிக மிக நன்மையை தரும் ஆரோக்கியத்திற்கு. அதிர்ஷ்ட வடமேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் ஏற்படும். சதயம் ஆரோக்கியம் சீராகும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, எந்த செயலிலும் பொறுமையோடு செயல்பட வேண்டியது இன்றைய தினம் அவசியம். உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சியான சூழல் இருக்கும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். பழைய நிகழ்வுகளை பற்றி வந்தவர்களிடம் விவாதிக்க வேண்டாம். குடும்பத்திலும் விவாதிக்க வேண்டாம். வாடிக்கையாளர் எண்ணங்களை புரிந்து கொள்ளுங்கள். அலுவலக ரகசியங்களை கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். இன்றைக்கி எல்லா விதத்திலும் நன்மைகள் நடந்தாலும் ஆரோக்கியம் இன்றைக்கி பார்த்துக்கணும். ஒரு பிடிவாத குணத்தை தளர்த்தி கொண்டால் மிக சிறப்பாக இருக்கும். அது வீட்டில் குடும்பமாகட்டும் பிள்ளைகளிடத்திலும் ஆகட்டும் ஒரு பிடிவாதத்தன்மையை விட்டு கொடுங்கள். அது பிள்ளைகளால் செலவினங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியதும் அவசியம். ஏன்னா கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன். ஜென்மத்திலே சனியும் இருக்குது. சந்திரனும் ஒன்றா சேரும்போது ஒரு பிடிவாத குணம் ஏற்படும். அதெல்லாம் தளர்த்திக்கிட்டால் இன்றைய நாள் உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும்.
அதிசய கிழக்கு திசை அதிசயன் 6ஆம் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும். உத்திரட்டாதி நட்சத்திரக்கார மாற்றங்கள் ஏற்படும். ரேவதி நட்சத்திரக்கார் ரகசியங்களில் கவனமாக இருக்கணும். ரகசியம் சொல்லிட்டு வெளிப்படையாக எதையும் பேசாதீங்க. பண விஷயத்தில் மட்டும் ரகசியமாக இருங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.